சிட்டுவிடும் கதை கேளு. டைனோசர் கதை. கதிர், கயல், முத்து, மலர், வினோத் ஆகிய அனைவரும் ஒரே தெருவில் குடியிருக்கும் குழந்தைகள். கதிரும் மலரும் 3ஆம் வகுப்பு மாணவர்கள், மற்ற மூவரும் 5ஆம் வகுப்பு மாணவர்கள். ஒவ்வொரு ஞாயிறும் அடுத்த தெருவில் இருந்த பூங்காவில் எல்லோரும் சேர்ந்து சறுக்கு மரம் விளையாடுவார்கள், ஊஞ்சலில் ஆடுவார்கள், தொலைக்காட்சியில் தாங்கள் பார்த்த கார்ட்டூன் குறித்து பேசுவார்கள். அந்த பூங்காவிற்கு தினமும் தேன் உண்ண வந்த ஒரு குருவி கூட்டத்தில் பூஞ்சிட்டு ஒன்றும் இருந்தது. சில நாட்களில் அந்த பூஞ்சிட்டு அந்த குழந்தைகளின் நண்பனாக ஆகிவிட்டது. ஒவ்வொரு வாரமும் சிட்டுவிடம் கதை கேட்பது அவர்களுக்கு பிடித்த பொழுதுபோக்கு. அன்றும் அப்படித்தான். சிட்டு சிட்டு, போர் அடிக்குது, சீக்கிரம் ஒரு கதை சொல்ல என்று நச்சரித்தாள் கயல். இன்னைக்கு என்ன கதை வேணும் என்று கேட்டது சிட்டு. டைனோசர் கதை வேணும் என்று எல்லோருமே ஒரே குரலில் கத்தினர். சிட்டுவிடம் கதை கேட்க வேண்டும் என்று ஏற்கனவே அவர்கள் முடிவு செய்திருந்தனர். சரி சரி சொல்றேன், எல்லாரும் இப்படி வந்து வட்டமா உட்காருங்க. அடுத்த 5 நிமிடங்களில் எல்லா குழந்தைகளும் வட்டமாக அமர்ந்து கொண்டு சீக்கிரம் சொல்லு என்றனர். அங்கிருந்த மேடை நடுவில் சிட்டு நின்று கொண்டு, இப்ப நிலத்துல இருக்கிற மிருகத்திலேயே ரொம்ப பெருசு எதுன்னு சொல்லுங்க பாப்போம் என்று கேட்டது. இது தெரியாதா? யானை. இது ஒரு கேள்வின்னு எங்க கிட்ட கேட்க வந்துட்ட என்று சொன்னான் வினோத். அந்த யானையை விட ரொம்ப ரொம்ப பெரிய மிருகம் ஒன்று லட்சக்கணக்கான ஆண்டுக்கு முன்னாடி நம்ம பூமியில இருந்துச்சு. அதுக்கு பேரு தான் டைனோசர் என்றது சிட்டு. அது என்ன, ரத்த காட்டேரி மாதிரி பயங்கரமா இருக்குமா என்று கேட்டான் சுட்டி பையன் கதிர். நீ அந்த ரத்த காட்டேரிய பார்த்திருக்கியா என்று சிட்டு கேட்டது. இல்ல, கதையில தான் படிச்சிருக்கேன். கண்ணு மொழியெல்லாம் பெருசு பெருசா, பல்லெல்லாம் கோரமா, நாக்க வெளியில நீட்டிக்கிட்டு இருக்குமா. அதோட படத்தை பார்க்கவே ரொம்ப பயமா இருக்கும் என்று நடுங்கிக் கொண்டே சொன்னான் கதிர். அது மனுஷங்களோட கழுத்தை கடிச்சு ரத்தத்தை உறிஞ்சு குடிக்குமா, கதிர் சொல்லியிருக்கான் என்றாள் குட்டி பெண் மலர். அதெல்லாம் சும்மா கட்டு கதை. சும்மா பொழுதுபோக்குக்காக கற்பனை கலந்து சொல்ற கதை எல்லாத்தையும் உண்மைன்னு நம்பக்கூடாது என்றது சிட்டு. இப்ப நீயும் பொழுது போகிறதுக்காக தானே கதை சொல்ற, இதுவும் கற்பனை தானே, உண்மை இல்லையே என்று கேட்டான் கதிர். இது வெறும் கற்பனை இல்லை, டைனோசருங்கிறது மிருகம் உண்மையாவே ரொம்ப காலத்துக்கு முன்னாடி பூமியில சில காலம் வாழ்ந்துட்டு அப்புறமா அழிஞ்சு போயிடுச்சு என்றது சிட்டு. நீ அதை நேரில் பார்த்திருக்கியா? அது உண்மையா இருந்துச்சுன்னு நாங்க எப்படி நம்புறது என்று மீண்டும் கதிர் கேட்டான். அதோட எலும்பு கூடெல்லாம் எக்கச்சக்கமா கிடைச்சிருக்கு. அருங்காட்சியகத்துக்கு போனீங்கன்னா அதை பார்க்கலாம். மண்ணு அடியில புதைஞ்சு கிடந்த புதைப்படிவத்தை வச்சு அதை பத்தி நிறைய அறிவியல் ஆராய்ச்சி எல்லாம் பண்ணியிருக்காங்க. அவங்க சொன்ன ஆராய்ச்சி முடிவை அடிப்படையா வச்சுதான் நான் இப்போ உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன் என்றது சிட்டு. ஓகே, புதைப்படிவம்னா என்ன என்று முத்து கேட்டான். கோடிக்கணக்கான வருஷம் மண்ணுக்கடியில் புதைஞ்சு கிடக்கிற மரம், செடி, மிருகம் எல்லாம் அப்படியே இறுகி கருங்கல் பாறை மாதிரி ஆயிடும். அதைத்தான் புதைப்படிவம்னு சொல்றாங்க. ஆங்கிலத்தில் அதை ஃபாசில்னு சொல்லுவாங்க. அது மூலமா தான் நாம பூமியோட பழைய காலத்தை பத்தி தெரிஞ்சுக்க முடியுது என்றது சிட்டு. சரி, நீ மேல சொல்லு. சொல்ல விடாம யாரும் குறுக்க கேள்வியெல்லாம் கேட்காதீங்கடா ப்ளீஸ் என்று அதட்டினாள் கயல். டைனோசரை பற்றி தொடர்ச்சியாக கேட்க முடியாமல் இடைஞ்சல் பண்ணுகிறார்களே என அவளுக்கு பெரிய கோபம். பாம்பு, முதல்ல பல்லி மாதிரி தான் டைனோசரும் ஊர்வன இனத்தை சேர்ந்தது. அது உடம்புலேயும் பாம்பு மாதிரி செதில் செதிலாதான் இருக்குமா. அதுங்க மாதிரியே முட்டையிட்டு குஞ்சு பொறைக்குமா என்றது சிட்டு. அப்படியா, ஆச்சரியமா இருக்கே. இம்மாம் பெரிய மிருகம் முட்டையிட்டு குஞ்சு பொறைக்குமா, குட்டி போடாதா என்றான் பாபு. யானை மாதிரி குட்டி போடாது, முதல்ல மாதிரி முட்டையிட்டு தான் குஞ்சு பொறிக்கும். பாபு,
ஆரம்பிச்சிட்டியா? கொஞ்ச நேரம் வாயை மூடிக்கிட்டு கம்முன்னு இருக்க மாட்டியா? நீ மேலே சொல்லு சிட்டு என்றாள் கயல். சரி என்று தலையாட்டி விட்டு பாபு 2 கைகளாலும் வாயை பொத்தி கொண்டான். பாபு, பாம்பு, பல்லி, முதலைக்கு கால் எப்படி இருக்குன்னு பார்த்துருக்கீங்கல்ல? இது வரைக்கும் பார்க்கலனா உங்கள் வீட்டில் இருக்கிற பல்லியை நல்லா கவனிச்சு பாருங்க. உடம்போட பக்க வாட்டில் கால் ஒட்டிக்கிட்டு இருக்கும். அதனால அதுங்க தரையிலையோ செவத்துலையோ உடம்பால் ஊர்ந்துக்கிட்டே தான் போகும். காலை ஊனி உடம்பை தூக்கிட்டு நிற்கவும் நடக்கவும் முடியாது. ஆனால் டைனோசரோட உடம்பு பல்லி முதல்ல மாதிரி இருந்தாலும் கால் உடம்பு கடியில் தனியாக இருக்கும். அதால் 4 காலால் நடக்கவும் முடியும், மனுஷன் மாதிரி 2 காலை ஊனி நேராக நிற்கவும் முடியும் என்றது சிட்டு. அது மனுஷங்களை கொன்று தின்னும் தானே என்று கண்களை சுருக்கி பயத்துடன் கேட்டாள் மலர். இவ வேற எப்ப பார்த்தாலும் ரத்தத்தை குடிக்கிறது கொன்று திங்கிறதுன்னு இதை பத்தியே பேசிக்கிட்டு இருக்கா என்று அழுத்து கொண்டான் முத்து. டைனோசர் காலத்துல மனுஷனே இல்லையே, அப்புறம் அதால எப்படிடா மனுஷனை கொல்ல முடியும் என்றாள் கயல். அட ஆமால, அது எனக்கு தோணவே இல்லையே என்று அசடு வழிந்தான் வினோத். கயல் சொன்னது சரிதான். டைனோசர் வாழ்ந்த காலத்துல மனுஷன் என பூமியில தோன்றவே இல்லை என்றது சிட்டு. உலகத்திலேயே ரொம்ப ரொம்ப பெரிய டைனோசர் எது சிட்டு என்று கேட்டான் பாபு. இதுவரை கண்டுபிடிச்சிருக்கிறதுலையே ரொம்ப பெரிய டைனோசர் பேர் அர்ஜென்டினோசரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அர்ஜென்டினாவில் இதை கண்டுபிடிச்சிருக்கிறதால இதுக்கு இந்த பேர். இதோட புதைப்படிவம் முழுசாக கிடைக்கல. கிடைச்ச உதிரி பாகங்கள் வச்சு ஆராய்ச்சி பண்ணி இது 120 அடி நீளம் 70 அடி உயரம் இருந்திருக்கலான்னு சொல்கிறாங்க. அப்படின்னா அது 2 மாடி உயரம் இருக்குமா சிட்டு என்றான் பாபு. 2 மாடியா? நல்லா கேட்டப்போ 6 மாடி உயரம்பா என்றாள் கயல். ஆமாம், நீங்கள் பள்ளிக்கூடத்துக்கு பேருந்தில் தானே தினமும் போகிறீங்க. அது மாதிரி தான் 3 பேருந்து சேர்த்து நிறுத்தி வச்சா எவ்வளோ நீட்டு இருக்குமோ அவ்வளோ நீட்டு இருக்கும் என்றது சிட்டு. அம்மாடி, 6 மாடியா? என்ன உயரம் என்று வாயை பிளந்தாள் கயல். பக்கத்தில் தெரிந்த ஒரு மாடி கட்டிடத்தை பார்த்து அதிலிருந்து 5 மாடி உயரத்தை கூட்டினால் எவ்வளவு இருக்கும் என்று கற்பனை பண்ணி அனைவரும் வியப்பில் மூழ்கினர். ஏ அப்பா, 3 ஸ்கூல் பஸ்ஸை சேர்த்து வைக்கிற அளவுக்கு நீளமா? உண்மையிலேயே ராட்சச மிருகம்தான் டைனோசர் என்று தன் வியப்பை வெளிப்படுத்தினான் பாபு. டைனோசர்ங்கிற சொல்லுக்கு 2 கிரேக்க சொல்லை இணைச்சு பயங்கரமான ராட்சச பல்லின்னு தான் அதுக்கு அர்த்தம் சொல்றாங்க என்றது சிட்டு. டைனோசர் அடை காத்து குஞ்சு பொறிக்க ஒரு தடவைக்கு எத்தனை முட்டை போடும் சிட்டு என்றான். அதுவரை அமைதியாக இருந்த கதிர். 20லேருந்து 35 வரை முட்டையிட்டு அடைக்காக்கிற வெவ்வேறு வகையான டைனோசர் எல்லாம் இருந்திருக்கிறதா என்று பதில் சொன்னது சிட்டு. சரி, அது முதல்ல என்ன சாப்பிடும் என்று கேட்டான் வினோத். பொழுது போய் இருட்ட ஆரம்பிச்சிடுச்சு. நான் கூட்டுக்கு போய் ஆகணும். என்னை காணோன்னு அம்மா கவலைப்படுவாங்க. உன் கேள்விக்கு அடுத்த தடவை நம்ம சந்திக்கும் போது பதில் சொல்கிறேன். டைனோசர் சம்பந்தமாக இன்னும் என்னென்ன சந்தேகம் இருந்ததோ எல்லாத்தையும் யோசிச்சு வைங்க. நான் வரேன். டாடா, பை பை, see you என்று சொல்லிவிட்டு பறந்து போனது சிட்டு. சிட்டுவுக்கு டாட்டா காட்டிவிட்டு குழந்தைகளும் அவரவர் வீட்டுக்கு கிளம்பினார்கள். என்ன குழந்தைகளே, சிட்டு சொன்ன டைனோசர் கதை நல்லா இருந்துச்சா? உங்களுக்கும் டைனோசர் பற்றி ஏதாவது கேட்கணும்னு தோணினா கேள்வியை எங்களுக்கு எழுதி அனுப்புங்க. அடுத்த மாதம் சிட்டு உங்கள் எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொல்லும். உங்கள் பேர், முகவரி, என்ன படிக்கிறீங்க அப்படிங்கிற எல்லா விவரத்தையும் மறக்காமல் எழுதி அனுப்புங்க. உங்கள் கேள்வியை எங்களுக்கு அனுப்ப வேண்டிய மின்னஞ்சல் முகவரி keechkeech@poonchittu.com. வரட்டுமா குழந்தைகளே?